வாட்ஸ்அப்ல இப்ப இந்த பிரைவசி இஷ்யூ காரணமா நம்மள நிறைய பேர் வாட்ஸ்அப்புக்கு ஒரு பெட்டரான ஆல்டர்னேட்டிவ் ஆப் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே ஒரு பெஸ்டான ஆல்டர்னேட்டிவ் ஆப் அப்படின்னா டெலகிராம் தான். ஆனா அதை விட இப்ப வேற லெவலா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு ஆப் அப்படின்னா சிக்னல். இதுவும் இல்ல இது. சோ இதுவும் வாட்ஸ்அப் மாதிரி ஒரு சாட்டிங் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் ஏன் திடீர்னு ட்ரெண்ட் ஆகுது, அப்படி என்ன இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்றப்ப எந்த அளவுக்கு இது செக்யூர் அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் இந்த பிரைவசி இஷ்யூ அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேற சில ஆப்பை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் டெலகிராமா இருக்கட்டும், சிக்னலா இருக்கட்டும், ஹைக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா, டு பி ஃபிராங்க், நான் பண்ணல. ஏன் அப்படின்னா ரியாலிட்டியா பார்த்தோம்னா இது வாட்ஸ்அப் மட்டும் பண்ணல, காலங்காலமா கூகுள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வீடியோவா ஷோ பண்ணிடும், இல்ல ப்ராடக்டா ஷோ பண்ணோம். அப்படி பாக்குறப்ப எல்லாருமே அதை பண்ண தான் செய்யறாங்க. இதை ஓப்பனா அவங்க சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான் மேட்டர். இதுல ஏதாவது இஷ்யூ வர்றப்ப வேணும் அப்படின்னா ஜம்ப் ஆகிக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். சோ நீங்க எப்படின்றத கமெண்ட்ல தட்டி விடுங்க. ஓகே, இப்போ இந்த பிரச்சனைனால எனக்கு வாட்ஸ்அப் வேணாம், அதுக்கு ஒரு பெஸ்டான ஆல்டர்னேட் ஆப் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் டெலகிராம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய ஃபீச்சர் வாட்ஸ்அப்போட வேற லெவலா கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா நான் டெலகிராம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கான தனி வீடியோ வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா சிக்னல் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வேற லெவலா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. காரணம் பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலே இப்ப பெரிய பணக்காரர் டெஸ்லாவோட ஓனர் எலான் மஸ்க் இருக்கார்ல, ஜஸ்ட் யூஸ் சிக்னல் அப்படின்றத கொளுத்தி போட்டு போயிட்டாரு. எல்லா இடங்கள்லயும் சிக்னல் வாட்ஸ்அப்புக்கு தான் பெஸ்டான ஆல்டர்னேட் ஆப், கண்டிப்பா மாறி இருங்க அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சு பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. இப்படி தான் இந்த ஆப் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சு. ஆனாலுமே வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்றப்ப இதுல எந்த அளவுக்கு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க, எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இதுலயும் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ், மேக் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் அவைலபிளா இருக்கு. தனித்தனியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வேணும்ன்றவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஆண்ட்ராய்டுல வந்து இன்ஸ்டால் பண்றேன். இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் மாதிரியே லாகின் பண்ணோம். உங்களோட போன் நம்பர், பேரு, இமெயில் அட்ரஸ், பின் நம்பர் இதெல்லாமே கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது லைட்டா நம்மளோட Facebook மெசேஜரும் வாட்ஸ்அப்பும் கலந்து யூஸ் பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இது அப்படியே கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் மாதிரியே தான். வாட்ஸ்அப் மாதிரியே இல்ல சாட் பண்ணலாம், போட்டோ சென்ட் பண்ணலாம், வீடியோ சென்ட் பண்ணலாம், ஆடியோ சென்ட் பண்ணலாம், லொகேஷன், லைவ் லொகேஷன், ஜிஃப் இந்த மாதிரி எல்லா ஃபைலையுமே அனுப்பிக்கிற முடியும். கால்ஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணலாம், ஆடியோ கால் பண்ணலாம், குரூப் கால் வந்து பண்ணிக்கிற முடியும். இது எல்லாமே பண்ண முடியும். இந்த குரூப் கால் பாத்தீங்கன்னா ரீசெண்டா டிசம்பர் மாசம் தான் கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. இதை தவிர குரூப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 180 மெம்பர்ஸ் வரை நம்மளால ஆட் பண்ணிக்க முடியுமா? ஆனா இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இன்வைட் கோட் இருந்தா மட்டும் தான் அந்த குரூப்ல வந்து ஆட் பண்ண முடியும், இல்லாட்டி ஆட் ஆக முடியாது அப்படின்னு இருக்காங்க. சும்மா வாட்ஸ்அப் மாதிரி டக்கு நம்பர் இருக்கு அப்படின்னு எந்த குரூப்லயும் ஆட் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்லயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஆனாலுமே இதுல இன்வைட் லிங்க் இருந்தா மட்டும் தான் இதுல ஆட் பண்ண முடியும். 150 பேர் வரையும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்படி குரூப்ல சாட் பண்றப்ப பாத்தீங்கன்னா பிரைவேட் ரிப்ளை அப்படின்னு வாட்ஸ்அப்ல இருக்கும்ல, அதே ஃபீச்சர் இங்க இருக்கு. ஆல்சோ வாட்ஸ்அப்ல இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் யூஸ் பண்ண டிஸப்பியரிங் மெசேஜ் இதுலயும் இருக்கு. 5 செகண்ட்ல இருந்து 30 நிமிஷம் வரையும் டைம் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணனும் இல்ல காணாம போணும் அப்படினா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட UI பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா, மினிமலிஸ்டிக்கா, பார்க்கிறதுக்கு நல்ல நீட்டா வந்து கொடுத்திருக்காங்க. அதனாலே நல்ல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இதை விட நிறைய ஃபீச்சர் இருக்கு. அந்த டெலகிராம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொசன்னு எங்க எப்படி இருக்கு, எப்படி யூஸ் பண்றது அப்படினே தெரியாம அந்த யூசர் இன்டர்ஃபேஸே கொஞ்சம் மொக்கையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இங்க ஓரளவு நல்ல UI வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்து இந்த சிக்னல் ஆப் நம்மளோட மொபைல், டெஸ்க்டாப், லேப்டாப் எல்லா இடங்கள்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே பஞ்சாயத்து என்ன அப்படின்னா இதோட பேக்கப்பை நம்மளால லோக்கல்ல மட்டும் தான் வச்சுக்க முடியும். இதுக்கு கிளவுட் பேக்கப் கிடையாது. உங்களோட லோக்கல் டைரக்டரியில மட்டும் தான் இதோட பேக்கப்பை ஸ்டோரேஜ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட அக்கவுண்ட் வந்து மொபைல்ல யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு டெஸ்க்டாப் மாத்துறீங்க அப்படின்னா அதுல இருக்க டேட்டா எதுவுமே வராது, எந்த சாட்டும் வராது, ஃப்ரெஷ்ஷா தான் ஓபன் ஆகும். சோ அந்த சாட் ஹிஸ்டரி எதுவுமே வராது. இதனால நல்லது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டா பேக்கப் எங்கேயுமே கிளவுட்ல ஸ்டோரேஜ் ஆகாது, யாருக்கும் போகாது, நம்மகிட்ட மட்டும் தான் லோக்கல்ல இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வேற பிளாட்ஃபார்ம்ல ஓபன் பண்ணணும், புது போன்ல ஓபன் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டா இருந்தா மட்டும் தான் ஓபன் ஆக முடியும். அந்த டேட்டா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓவராலா டேட்டா க்ளோஸ் தான், நம்மளுக்கு திரும்ப அந்த டேட்டா கிடைக்காது. அண்ட் ஆல்சோ நம்மளோட போனை தொலைச்சிட்டாலோ மிஸ் பண்ணிட்டாலோ அதுல இருக்க பேக்கப்பை ரிட்ரீவ் பண்றது அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், கிளவுட்ல கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அதனால இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலா நம்ம எல்லாத்துக்குமே இருக்க ஒரே கேள்வி, இந்த காரணத்துக்காக தான் வாட்ஸ்அப்ல இருந்து இங்க வந்திருப்போம், இதோட செக்யூரிட்டி லெவல் எப்படி இருக்கும், பிரைவசி பாலிசில இந்த மாதிரி சொல்லிருக்காங்க அப்படின்றது தான். சோ வாட்ஸ்அப் மாதிரி இதுலயும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. அதனால டேட்டா எல்லாமே ரொம்ப செக்யூரா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இவங்க கலெக்ட் பண்ற ஒரே டேட்டா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட போன் நம்பர் மட்டும் தான். மெசேஜ் கூட சென்ட் ஆகல அப்படின்னா அவங்களோட சர்வர்ல சேவ் ஆகாது அப்படின்னு இருக்காங்க. வாட்ஸ்அப் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட் பண்ற மெசேஜ் ரிசீவருக்கு போகல அப்படின்னா 30 நாள் வரையும் அவங்களோட சர்வர்ல இருக்கும் அப்படின்னாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, வெறும் போன் நம்பர் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. மிச்ச எந்த டேட்டாவும் வேணாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது போக கால் பேசுறப்ப நம்ம இன்னும் சேஃபா இருக்கிறதுக்கு ரிலே கால்ஸ் அப்படின்னு ஒன்னு யூஸ் பண்றாங்க. இதை யூஸ் பண்றப்ப நம்மளோட IP அட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா ட்ராக் ஆகாம டைரக்டா இன்டைரக்டா சர்வர்ல கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் ரிசீவருக்கு போகும். அதனால அந்த டேட்டால ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த கால்ஸ்மே பாத்தீங்கன்னா எங்கேயுமே இந்த டேட்டா சேவ் ஆகாது அப்படின்றாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்றது Facebookோட கம்பெனி. சோ Facebookஆல மட்டும் தான் அதோட டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த டேட்டா எங்கெல்லாம் போகுது, எந்தெந்த
கம்பெனி வந்து கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமுமே ஃபேஸ்புக் மட்டும் தான் முடிவு பண்ண முடியும், ஃபேஸ்புக்கால மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனா சிக்னல் பாத்தீங்கன்னா ஓபன் ஆனது வந்து அதாவது 2014 இருந்து ஓபன் சோர்ஸ் தான். நீங்க ஒரு புரோகிராமரா இருக்கீங்க, இல்ல யாரு வேணா எங்க வேணா எப்படி இருந்து வேணா அதுல இருக்க புரோகிராம படிச்சு அந்த டேட்டாலாம் எங்க போகுது எப்படி வருது அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா பாத்துக்க முடியும். டே தம்பி புரிஞ்சுச்சு, இந்த ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இந்த சிக்னல் எந்த அளவுக்கு செக்யூர் அப்படின்ற எல்லாமே ஓகே. ஆனா நான் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலாமா இல்ல சிக்னலுக்கு போலாமா இதை மட்டும் தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு டேட்டாலாம் எடுத்தா பரவாயில்ல, ஆட் தானே போட்டா போட்டு போறாங்க ஃபேஸ்புக் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இதுல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் மாறலாம். இல்ல என்னோட டேட்டா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா சிக்னலுக்கு போகலாம். ஆனா அந்த டேட்டா பேக்கப் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நான் சஜஸ்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா டெலகிராம் தான். ஜஸ்ட் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றதுக்காக கண்டிப்பா அதுக்கு மாறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ டெலகிராம் போறது ஓரளவு பெட்டர், நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுல பேக்கப்பும் பாத்தீங்க அப்படின்னா எங்க வேணா எப்ப வேணா ஆன்லைன்ல ஓபன் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான தனி வீடியோ வந்துகிட்டே இருக்கு. எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.